வணக்கம். உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். அரசியல் என்றால் அதில் தனி ஒரு இடம் நடிகர்களுக்கு உண்டு. திறமையும் கவர்ச்சியையும் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இதில் என்ன பிரச்சனை என்றால், எம்ஜிஆர் கட்சி தொடங்கி பல ஆண்டுகள் நம்மை ஆண்டு அவர் சென்று இத்தனை வருடங்கள் நகர்ந்தும் இன்றளவும் மக்கள் மனதில் நிற்பவர். அண்ணாவிலிருந்து பலரும் திரை தந்த தலைவர்கள்தான். இதில் நடிகராக இருந்த எம்ஜிஆருக்கு ஏன் இந்த நீங்கா இடம் மக்களின் மனதில்? எம்ஜிஆர் தன் படங்களில் கூட தன்னை கெட்டவனாகவோ அல்லது குடிபோதை உள்ளவனாகவோ மற்றும் எந்த தீய செயல் புரியும் கதாநாயகனாகவோ அவர் நடித்ததில்லை. கதையின் ஓட்டத்தில் சுப முடிவுகளில் கவனமாக இருப்பவர். அவரிடம் ஒரு சமூக அக்கறை இருந்தது. தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து நல்லவற்றை மக்களின் மனங்களில் விதைத்தவர். அதனால்தான் இன்றளவும் அவர் மக்களின் மனங்களில் வாழ்கிறார். இதில் இயக்குநர்களும் அடங்குவர். ஆனால் இன்று வருபவர்கள் எந்த சமூக நீதியும் அக்கறையும் இல்லாதவர்கள். எல்லா தீய மற்றும் போதையேற்றும் படங்களிலும் ஒரு சமூக அக்கறையின்றி பண வசூலில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் நாம் சொல்வது என்னவென்றால், சினிமா என்பது வெகு சீக்கிரம் மக்களின் மனங்களை போய் சேரும். அதிலும் இளம் பருவத்தினர் உங்களை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு, இவர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதை நல்லது கெட்டது பாராமல் அப்படியே தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக சித்தரித்து கொள்கிறார்கள். இளம் தலைமுறையினர் நல்வழிப்படுத்துவதில் பெரும் பங்கு நடிகர்களுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை வேண்டும், ஆரோக்கியமான சமூக சிந்தனைகள் வேண்டும். இதை மனதில் கொள்ளுங்கள். பின்னர் அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வையுங்கள். நாடும் நலம் பெறும். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. இது நான் யாரை குறித்தும் பேசவில்லை. மக்களின் மனநிலையை விளங்க வைக்க மக்களில் ஒருத்தியாக பேசுகிறேன். தவறு இருப்பின் மன்னிக்கவும். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.